மகிமைப்படுவதாக. ஆமென். எல்லாம் ரைட் ஹேண்டை தூக்குங்க பார்ப்போம். ரைட் ஹேண்டை வலது கரத்தை தூக்குங்க பார்ப்போம். ஆப்போசிட்ல இப்படி வைங்க. உங்க தோள் மேலே வைக்கணும். கவலைப்படாத. நம்மளை எவனும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டான், நம்மளே பண்ணிக்கணும். கவலைப்படாத, இயேசு உயிர் தெழுந்துட்டார். உன் தேவைகள் எல்லாம் சந்திப்பார், உன் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார். ஜெயிப்ப, சாதிப்ப, எழும்புவ, காரியத்தை கர்த்தர் கைக்குடி வர பண்ணுவார். ஆமென். சொன்னவங்களை மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்ப்போம். சொல்லாதவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சரி, ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். இந்த காலை வேளையில நம்ம எல்லாரும் ஏகோபித்து அந்த உயிர்த்தெழுந்த தெய்வத்தை ஆராதிப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். ஆமென். அவர் நல்லவர், அவர் நம்மை ரட்சித்தது அவருடைய மாறாத நித்திய கிருபை. ஆமென். இந்த கிருபை என்றென்றைக்கு நம்மை தாங்குவதாக. சரி, ஒரு வசனத்தை வாசித்து நான் உங்களை சோதனைக்குள்ளாக மாற்றாதபடி கரெக்டாக முடிக்கலான்னு விரும்புகிறேன். கர்த்தர் எனக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. பைபிள் வச்சிருக்கவங்களோட எடுத்துக்கொள்ளுங்க பார்ப்போம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்தை வாசிப்போம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து, எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். இவருடைய ரட்சிப்பினாலே களிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். இன்னொரு வசனத்தை வாசித்தோமா? லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனத்தை வாசிம். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த இரண்டு பேரும் அவர்களை நோக்கி உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோர் இடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். ஆமென். பைபிள் எல்லாம் கீழே வச்சிருங்க பாப்போம். இனி நான் வசனத்தை சொல்ல மாட்டேன், என்னை மட்டும் பார்த்தா போதும். ஆமென். எதுக்கு நமக்குள்ளே உயிர்த்தெழுந்த நாள்ல கலவரம்? அல்லேலூயா. நான் மல்கியாவை சொல்ல, நீ மத்தேயை எடுக்க, அந்த வசனமே இந்த இடத்துல இல்லையான்னு என்கிட்ட சண்டைக்கு வர. அல்லேலூயா. ஆமா, அதனால எந்த பிரச்சனை இல்லாம சுமூகமா நம்ம முடிச்சிட்டு போயிடுவோம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, ஆண்டவருடைய நல்ல நாம மகிமைப்படட்டும். இந்த 3 நாட்களாக தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள, உங்களோடு தங்கி சாப்பிட, உறவாட, பேச, ஆராதிக்க, தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் பாராட்டின இந்த நல்ல கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் பாஸ்டர் அவர்களுக்கு, குடும்பத்தாருக்கு இயேசுவின் நாமத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. ஆமா, இப்ப கவனிங்க பாப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்றார், இயேசு என்கிறவர் ஒருவர் வரப்போகிறார். அவர் நெறிந்த நாணலை முறிக்க மாட்டார், மங்கி எறியக்கூடிய திரி அணைக்க மாட்டார், நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியில நிலைப்படுத்த மட்டும் இலக்கரிக்க மாட்டார், பதற மாட்டார். அவருடைய வார்த்தைக்கு தீவுகள் காத்திருக்கும் என்று ஏசாயா 42, 2, 3, 4, 5 வசனத்துல சொல்லப்படுகிறது. இந்த ஏசாயா 25வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை குறித்து சொல்லப்படுகிறது. ஏசாயா 53வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகளை குறித்து சொல்லப்படுகிறது. பாருங்க, ஏதோ தற்செயலா இயேசு பிறந்தவர் கிடையாது. ஏதோ தற்செயலாய் ஒரு மனிதனாலே உருவாக்கப்பட்டவர் இயேசு கிடையாது. நான் ஒரு வீட்டில் சென்னை பட்டணத்தில் ஈக்காட்டு தாங்கல கூடி இருந்தேன். பாருங்க, என் வீட்டுக்கு மேலே ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க வந்து இந்த சிலையை உருவாக்குறவங்க, சிலை வடிக்கிறவங்க. அவர் உட்கார்ந்து ஒரு படமா வரைஞ்சு கடைசியா அந்த படத்துக்கு ஒரு சிலையை கொடுத்து அந்த சிலையை கொண்டு போய் அப்படியே புரிஞ்சா சரி. அல்லேலூயா. ஆமா, நான் கேட்டேன், நீங்க வரைஞ்சது தானா? நான் வரைஞ்சது தான். எங்க இருக்கு? இந்த ஏரியாவில் இருக்கு. பாருங்க, அப்போ ஏதோ ஒரு மனுஷனாலே உருவாக்கப்பட்டவர் கிடையாது நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். ஏதோ ஒரு மனுஷனாலே செதுக்கப்பட்டவர் கிடையாது நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். அவர் நித்தியமானவர். அவர் அல்பா, அவர் ஒமேகா, அவர் ஆதி, அவர் முந்தினவர். அவர் எல் ஷடாயாய் ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டார்.
மோசேக்கு இருக்கிறவராய் வெளிப்பட்டார். கிதியோனுக்கு சமாதான காரணராய் வெளிப்பட்டார். ஆகாருக்கு பாருங்க காண்கிற தெய்வமாய் வெளிப்பட ஆரம்பித்தார். அவர் சந்தித்த மனிதர்கள் எல்லாருடைய சரித்திரத்தை மாற்றி இருக்கிறார். அவரை சந்தித்த மனிதர்களுடைய சரித்திரம் மாற்றப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவர் ஆதியும் அந்தமும் ஆனவர். ஆமா, உலகத்தை சிருஷ்டித்த போதே ஆண்டவரோடு தம்முடைய செல்ல பிள்ளையாக இருந்த கர்த்தர். அப்பேற்பட்ட தேவன் எப்படி பிறப்பார், எப்படி வாழ்வார், எப்படி மனுக்குலத்திற்கு நன்மையை செய்வார், எப்பேற்பட்ட ரட்சிப்பை கொண்டு வருவார், அவருடைய மரணம் எப்படி இருக்கும், அவருடைய மரணத்திற்கு பின்பாக அவருடைய உயிர்த்தெழுதல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லா காரியத்தையும் பரிசுத்த ஆவியானவர் இந்த வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். ஆமா, சங்கீதம் 20 வாசிக்க வேண்டாம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சங்கீதம் 22 பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணமா இருக்கும். சங்கீதம் 69 பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணமா இருக்கும். சங்கீதம் 24 பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலா இருக்கும். அப்போ ஹோல் பைபிள்ல இயேசு கிறிஸ்துவை குறித்து, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியே 700 ஆண்டுகளுக்கு மேலாக இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டது. இது மனிதனாலே உருவாக்கப்பட்ட கட்டுக்கதைகள் அல்ல, மனிதனாலே உருவாக்கப்பட்ட சிற்பங்கள் அல்ல, மனிதனாலே வடிவமைக்கப்பட்ட மதங்கள் அல்ல, மனிதனாலே உண்டாக்கப்பட்டவைகள் அல்ல. அண்ட சராசரங்களை படைத்த சர்வலோகத்தின் ரட்சகர். ஆமென். ஆமா, அவரை குறித்து தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எறியக்கூடிய திரி அணையாதவர், நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துகிறவர், ஜனங்களுடைய தாகத்தை, ஏக்கத்தை, எதிர்பார்ப்பை, காரியத்தை கைகூடி வர பண்ணக்கூடிய இயேசுங்கிறவர் வரப்போகிறார். அவரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுப்பார்கள். ஆனால் 3ஆம் நாள் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆராதனையில பாஸ்டர் சொன்னது போல எல்லாருக்கும் 2 நாட்கள் தான் குறிக்கப்படும், இயேசுவுக்கு மட்டும்தான் 4 நாள். என்ன ஒரு மாதிரியா இருக்குல்ல, பின்னாடி வந்து சொல்றேன். அல்லேலூயா. ஆமா, அவர் பிறந்தது ஒரு நாள், மரித்தது ஒரு நாள், உயிர்த்தெழுந்தது ஒரு நாள், மீண்டுமாய் ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தராய், நீதி உள்ள நியாயாதிபதியாய், மனுக்குலத்தின் இரட்சகராய் அவர் வரப்போகிறார். ஆமென். அவர் வரும்பொழுது அவரை குத்தினவர்களை அவரை காண்பார்கள், அவரை மறுதலித்தவர்கள் அவரை பார்ப்பார்கள். உலகத்தில் ஆதாம் முதல் இதுவரைக்கு பிறந்த எல்லா மனுக்குலமும் அந்த நித்திய ராஜாதி ராஜாவின் சிங்காசனத்திற்கு முன்பதாக நிற்பார்கள். அல்லேலூயா. ஆமா, இவரை பாருங்க, யாரும் அடக்க முடியா, யாரும் அழிக்க முடியா, எந்த மதமும் தடுக்க முடியா. சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். எந்த ஆளுகையும் அடக்க முடியா. இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்க கூடாது, உயிர்த்தெழுதலை சொல்லக்கூடாதுன்னு எத்தனையோ ராஜ்யங்கள் வந்தது. வந்த ராஜ்யங்கள் எல்லாம் இன்னைக்கு அட்ரஸ் இல்லாம போயிடுச்சு. இந்த பைபிள் அழிப்பதற்காக எத்தனையோ பேர் எழும்ப ஆரம்பித்தா, எழும்பினவன் ஒருத்தன் கூட உருப்படியா இன்னைக்கு இருந்ததே கிடையாது. இங்கிலாந்து தேசத்துல எடின்பர்க்ல பாருங்க, ஒரு மனுஷன் இருக்க ஆரம்பித்தான், ஒரு பெரிய நாத்திகன். அவன் சொன்னானா, இன்னும் 100 வருஷத்துக்குள்ள இந்த பைபிள்னு ஒன்னு இருக்கவே இருக்காதுன்னு சொல்ல ஆரம்பித்தான். பாருங்க, அவன் செத்துட்டான். அவன் வீடு விற்கப்பட ஆரம்பித்தது. இன்னைக்கு உலகத்துக்கே பைபிளை பிரிண்ட் பண்ணி கொடுக்கிற இடமே எடின்பர்க்ல அவன் வீடு தான். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் மரணத்தை ஜெயித்தவர், சாவை வென்றவர், ஆளுகைக்கு அப்பாற்பட்டவர், அதிகாரத்திற்கு அப்பாற்பட்டவர். அவர் நல்லவர். அவர் எப்படி உலகத்தை ஜெயித்தாரோ அதே மாதிரி நம்மையும் ஜெயிக்க பண்ணுவார். ஒருவேளை தோல்வி மனப்பான்மையோட, ஏமாற்றத்தோட, கைவிடப்பட்டதோட, புறக்கணிக்கப்பட்டதோட, தள்ளப்பட்டதோட இனி எழும்ப முடியாது, இனி வாழ்க்கை அவ்வளவுதான், இனி சூழ்நிலை அவ்வளவுதான். இந்த காலை வேளையில இயேசுவின் நாமத்துல நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். எத்தனை பேர் உன்னை அடைத்தாலும், எத்தனை பேர் உன் வாழ்க்கையை முடக்கினாலும், எத்தனை பேர் உன் நன்மைக்கு விரோதமாய் வந்தாலும், உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை எத்தனை பேர் தடுத்தாலும், வெண்கல கதவுகளை உடைக்கிறவர், இரும்பு தாழ்பால்களை முறிக்கிறவர், கல்லறையின் முத்திரைகளை உடைத்து போட்டு கல்லை புரட்டி போடுகிறவர், உனக்காக எனக்காக யாவையும் செய்து முடிக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, எத்தனை பிரச்சனை வந்தாலும் பயப்படக்கூடாது. ஆமென். நாங்க பாரு பயப்படாத மாதிரியே நின்று பேசுறோம். புரியுதா நான் பேசுறது? நாங்க பாரு பயப்படாத மாதிரியே நின்று பேசுறோம். அல்லேலூயா. பயப்படக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். பயம் பிசாசுனுடைய ஆயுதம், விசுவாசம் பரிசுத்த ஆவியானவருடைய ஆயுதம். ஆமா, பயத்தை நீ கையில் எடுத்தினா பிசாசு உன்னை கூனி குறுகி போக பண்ணிடுவான். உன் வாழ்க்கை அப்படியே சின்ன பண்ணமா மாத்திடுவான். உன்னை முன்னேற விட மாட்டான், உன்னை உயர்ந்த இடத்துல கொண்டு வர மாட்டான். ஆனா விசுவாசத்தை நீ கையில் எடுத்தினா பாருங்க, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற, சொல்லு, ஏன் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவம். நமக்கு பேரு என்ன பேரு? ஆதியா.
விசுவாசி. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, அதனால பயத்தை விட்டுடணும். சத்தம் ஆமென் சொல்லு. பயப்படக்கூடாது. பயம் வரும். சங்கீதக்காரன் சொல்றான், நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன். எனக்கு பயம் வரும், நெருக்கம் வரும், வராதுன்னு சொல்லல. போராட்டம் வரும், பலவீனம் வரும். we are living in the presence of sin. பாவம் நிறைந்த உலகத்துல வாழ்ந்திருக்கிறோம், எதிர்ப்பு நிறைந்த உலகத்துல வாழ்ந்திருக்கிறோம். வராது இல்ல, வரும். ஆனா என்னை மேற்கொள்ள முடியாது. என்னை மேற்கொள்ளக்கூடிய உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள்ளாக இருக்கிறது. ஆமென். ஆமா, ஒரு பெரிய நாத்திகன் ஒருத்தர் இருந்தானா. உலகம் எல்லா இடத்துலயும் போய் சொன்னானா, இயேசு கடவுள் இல்லை, இயேசு கடவுள் இல்லை. அவனை எதிர்த்து யாருமே பேச முடியாதான். அவ்வளோ பயங்கரமா பேச ஆரம்பிச்சிருக்கிறான். எல்லா இடத்தையும் பேசுறானா. பைபிளுக்கு ஈக்குவலா ஒரு புக்கு எழுதுறேன்னு தீர்மானம் பண்ணிட்டு பாருங்க, பைபிள் எடுத்து தரவா படிக்கலாம் அப்படின்ட்டு படிக்க ஆரம்பிச்சானா. எல்லாத்தையும் படிச்சுட்டே வந்தான் பாரு. நமக்கு பைபிள்லயே போர் அடிக்கிற புக்கு 2. ஒன்னு லேவியராகமம், அடுத்தது 1 நாளாகமம் 10 அதிகாரம் பார்த்தீங்கன்னா, அவன் இவனை பெற்றான், இவன் அவனை பெற்றான், அவன் பெற்றான், இவன் பெற்றான், இவன் செத்தான், அவன் பெற்றான். இதே தான். அல்லேலூயா. பைபிளை படிச்சதானே தெரியும். நல்லா வருவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உயிர் தெழுந்த நாள் ஒன்றும் சொல்லக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமே, இப்போ எடுத்துட்டு வரத்தோடு சரி, அதோட ஏதோ நம்மளால முடிஞ்சது. அடுத்த சண்டே தான். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். பைபிளை படிக்கணும். ஆமே, நல்ல ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஆமா, எனக்கு ஜெபம் பண்ணவே நேரம் இல்லைன்னு சொல்றப்ப நம்ம இந்திய தேசத்தினுடைய நிதி அமைச்சருடைய அசிஸ்டன்ட். அல்லேலூயா. அதெல்லாம் சொல்லவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, அந்த மனுஷன் எழுத ஆரம்பித்தானா. பைபிளுக்கு ஈக்குவலாக ஒரு புக்கு ஒன்று எழுதணும் அப்படின்னு நினச்சிட்டு பைபிளை படிச்சுட்டே வந்தானா. ஆதி ஆகமத்தை முடிச்சுட்டா லேவியராகமம், யாத்திராகமம், என்னாகமம், உபாகமம், யோசுவா, நியாயாதிபதிகள், அப்படியே 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் எல்லாம் வந்துட்டு 1 நாளாகமம் வந்தானா பாருங்க. அவன் இவனை பெற்றான், இவன் அவனை பெற்றான், அவன் இவனை பெற்றான், இவன் அவனை பெற்றான், அவன் இவனை பெற்றான். இவனுக்கு ஒரே குழப்பமா மாறிடுச்சான். என்ன சேர்த்துனே தெரியல. திரும்ப படிக்கிறானா, புரியலையா. பைபிளை அப்படியே திறந்து வச்சுட்டு வெளியே போய் யார் யாரெல்லாம் மீட் பண்ணுறான்னு அவங்கள பார்த்து கேட்டானா, உங்க அப்பா பேர் என்னம்மா அப்படின்னு கேட்டானா. அவங்க சொன்னாங்களாம், உங்க தாத்தா பேர் என்ன சொன்னாங்களாம். உங்க தாத்தாவோட அப்பா பேர் என்ன சொன்னாங்களாம். உங்க தாத்தாவோட அப்பா பேர் என்ன தெரியல அப்படின்ட்டாங்களாம். முடிச்சுட்டு அவங்கள கேட்டானா, இவங்கள கேட்டானா. இந்த மாதிரி எத்தனையோ பேர்கிட்ட போய் பேட்டி எடுத்தானா. பார்த்தா எல்லாமே 4 தலைமுறைக்கு மேல எந்த பேருமே தெரியலையா. அப்பதான் நினைச்சானா, மனுஷ புத்தி ஒரு அளவுதான். மனுஷ புத்திக்கு மேல ஒருத்தர் இருக்கிறார்னா அவர் தான் இயேசு. அப்படி நினைச்சிட்டு வந்து அந்த பைபிளுக்கு முன்னாடி முழங்கால் படிட்டு 2 கையை வானத்துக்கு நேரா உயர்த்தி சொன்னானா. நமக்கெல்லாம் எந்தெந்த வசனமோ ரட்சிப்புக்குள்ள நடத்துது. புரியுதா? அவனுக்கு எந்த வசனம் ரட்சிப்புக்குள்ள நடத்துச்சு பார். வந்து பைபிளுக்கு முன்னாடி முட்டி போட்டு ஆண்டவரை பார்த்து சொன்னானா, ஆதாம் முதல் இது வரைக்கும் எல்லா ஜீனியாலஜியும் மனுஷ வரலாறு அற்புதமாக இப்படி எழுதி வைக்கிறாங்கன்னா எந்த மனிதனாலும் முடியாது, தெய்வத்தால் மட்டும்தான் முடியும். there is a God, his name is Jesus அப்படின்னு ஒரு புக் எழுத ஆரம்பித்தான். who moved the stone, யார் அந்த கல்லை புரட்டி தள்ளினார்கள் அப்படின்னு ஒரு புக் எழுத ஆரம்பித்தான். அந்த புக்கை படிச்ச அநேக நாத்திகர்கள் பாருங்க, அநேக ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக கர்த்தர் மாற்ற ஆரம்பித்தார். நான் என்ன சொல்ல வரேன்னா, எத்தனையோ கொம்பம் வந்துட்டான். ஆமென். எல்லாம் போயிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆனா அவரை ஆராதிக்கிற நமக்கு மட்டும் அவர் எல்லா விதத்திலையும் ஜெயம் தரக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். உன் விசுவாசத்தை விட்டுடாத, உன் எதிர்பார்ப்பை விட்டுடாத, உன் வாக்குத்தத்தத்தை விட்டுடாத. அழைத்தவர் உண்மை இல்லவர். மனுஷன் மாறலாம், உலகம் மாறலாம், சொந்த பந்தம் மாறலாம், உறவுகள் மாறலாம், யார் வேணா எப்படி வேணா மாறி போகலாம். மாறாதவர் இயேசு மட்டுமே. ஆமென். அவரை பற்றி தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். உங்க முகத்தில் இருக்கிற எல்லா கண்ணீரை துடைப்பார். மனுஷனுடைய நிந்தைகளை மாற்றி போடுவார். அவர் வந்து நம்மை ரட்சிப்பார். அவர் வந்து நம்மை காப்பாற்றுவார். சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். அவர் வந்தார், 33.5 ஆண்டுகள் பூமியில வாழ்ந்தார், 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்தார், நன்மை செய்தவராக சுற்றி திரிந்தார், சிலுவையில் அறையப்பட்டார். எல்லாம் நினைச்சா, ரோமர்கள் எல்லாம் நினைச்சா இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறைக்கு 6000 போலீஸ்காரரை காவல் வச்சாங்களாம். எத்தனை ஆயிரம் நினைப்பு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, 6000 போலீஸ்காரரை காவல வச்சு பயங்கரமா முத்திரெல்லாம் போட்டு எல்லாத்தையும் அடைச்சி வச்சுட்டாங்களாம். இவங்க நினைச்சாங்க நடக்காதுன்னு. ஆமென். இங்க பேர் சீஷர்களை பார்த்து இயேசுவை கணக்கு போடக்கூடாது. யாரை பார்த்து? நம்ம இந்திய தேசத்தினுடைய மகாத்மா காந்தியடிகள், எனக்கு கிறிஸ்துவ பிடிக்கும், கிறிஸ்தவர்களை பிடிக்காதுன்னாராம். போட்டோம்.
பிலிகிரகாம் ஒய்ஃப் கிட்ட ஒருத்தங்க வந்து கேட்டாங்களாம், ஐ வாண்ட் டு see the கிறிஸ்டியன். ஒரு முஸ்லீம் வந்து கேட்டாராம், நான் ஒரு கிறிஸ்தவனை பார்க்கணும் அப்படின்னாராம். அந்த அம்மா சிரிச்சுட்டே அந்த ஐயாவை பார்த்து சொன்னாங்களாம், கிறிஸ்தவனெல்லாம் என்னால் காட்ட முடியாது அப்படின்னாங்களாம். நீங்கள் என்ன பேசுறீங்க, பைபிள் படிக்கிறீங்க, சர்ச்சுக்கு போகிறீங்க, ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க, ஏன் கிறிஸ்தவனை காட்ட முடியாதுங்கிறீங்க? அந்த அம்மா சொன்னாங்களாம், என்னால் கிறிஸ்தவனை காட்ட முடியாது, காட்டுறவங்க யாராச்சும் இருந்தால் போய் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு இந்த அம்மா ஆஃபீஸில் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருச்சான். அது அம்மா. அல்லேலூயா. நீங்க எல்லாம் சும்மா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா பாருங்க, அந்த மனுஷனுக்கு குழம்பிட்டானா. இவங்க வாக்குவாதம் பண்ணுவாங்க, வாதாடுவாங்க, எப்படியாச்சும் அவங்கள மேற்கொண்டு அவன் செஞ்ச தப்பெல்லாம் காட்டி கிறிஸ்தவனே கிடையாது, கிறிஸ்துவே கிடையாதுன்னு சொல்லலாம், நிரூபிக்கிறதுக்காக வந்தாங்களாம். அந்த அம்மா கிட்ட திரும்ப வந்து அவன் கேட்கிறானா, நீங்க இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனுடைய ஃபவுண்டரா, கோ ஃபவுண்டரா இருக்கீங்க, உங்களுக்கு இது கூட தெரியலையா? அந்த அம்மா சொன்னாலும், எனக்கு தெரியாது, எனக்கு கிறிஸ்தவனை காட்ட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்னதான் தெரியும்? கிறிஸ்துவ மட்டும் காட்ட தெரியுனாங்களா? ஆமால, என்ன ஓமால, அல்லேலூயா. எனக்கு கிறிஸ்தவனை காட்ட தெரியாது, யாரை மட்டும் காட்ட தெரியும்? கிறிஸ்துவ மட்டும் காட்ட தெரியும். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். நம்ம எல்லாம் விழுவோம், எந்திரிப்போம், ஜெபிப்போம், தூங்குவோம், படுப்போம், படுக்க மாட்டோம், வருவோம், வரமாட்டோம், அல்லேலூயா. ஆனா நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் இருக்கிறார்ல, அவர் ஒருபோதும் மாறாதவர், நித்தியமானவர், சத்தியமானவர், சொன்னதை செய்து முடிக்கிறவர். அல்லேலூயா. ஆமா, கிறிஸ்தவனை காட்ட முடியாது, கிறிஸ்துவ காண்பிக்க முடியும். ஆமா, யாராச்சும் வந்து கேள்வி கேட்டாங்கன்னா பேந்த முழிக்க கூடாது, பாவக்காய் சூப்பு குடிச்ச மாதிரியே. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சொல்லு, ஆமாயா நான் மனுஷன் தான், நான் தப்பு பண்ணிடுவேன், ஆனா என் ஆண்டவர் என்னை மாற்றுவார். நான் கிறிஸ்தவனை காட்ட முடியாது, கிறிஸ்துவ உனக்கு காட்ட முடியும்னு சொல்ல ஆரம்பித்துப்பார். கிறிஸ்து தான் வழி, கிறிஸ்து தான் சத்தியம், கிறிஸ்து தான் ஜீவன், கிறிஸ்து தான் உயிர்த்தெழுதல், கிறிஸ்து தான் மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர், கிறிஸ்து தான் எல்லாவற்றுக்கும் எல்லாம் உடையவர். பாருங்க, வானோர் பூதலத்தோர் பூதலத்திற்கு கீழானோர் எல்லாருடைய முழங்கால்களும் முடக்கத்தக்க நாமமுடையவர் இயேசு மாத்திரமே. ஆமென். அவரை மட்டும் எனக்கு காண்பிக்க தெரியும். சொல்ற நான் கூட கெட்டு போலாம், ஆனா அவர் ஒருவனையும் கெட்டு போக விடாதவர், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் அந்த நல்ல தெய்வம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, அப்பேற்பட்ட இயேசு பாருங்க, மரித்தார், அடக்கம் பண்ணிட்டான், 6000 போலீஸ்காரரை வச்சாங்களாம், அத்தனை பேரும் முத்திர போட்டுட்டான், பெரிய கல்லை கொண்டு வந்து விட்டுட்டான், ராப்பகலா நிக்க ஆரம்பிக்கிறான். 3ஆம் நாள் அதிகாலை வேலை, பூமி அதிரத்தக்கதாக, கல்லறைகள் வெடிக்கத்தக்கதாக, சங்கிலிகள் தருப்புண்டு போகத்தக்கதாக, முத்திரைகள் உடையத்தக்கதாக இயேசு உயிரோடு வர ஆரம்பித்தார். ஆமென். ஆமா, நமக்கு நிறைய நேரத்துல கல்லறைக்கு போய் சாம்பிராணி போடவும் சென்டடிக்கவும் தான் தெரியும். அல்லேலூயா. ஐயோ, நான் உங்களை சொல்ல மரியாதை மாத்தால சொல்றேன். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அதிகாலை இருட்டோட எந்திரிச்சு கல்லறைக்கு போய் இயேசுவோட சரீரம் கெட்டு போயிடுமே சாம்பிராணி போடுறதுக்காக போனா, அங்க 2 தேவதூதன் இருக்கிறான். இந்த அம்மா சத்தம் போட்டு கத்துது, ஐயோ ஆண்டவரை யாரோ எடுத்துட்டாங்க. அப்பதான் தேவதூதன் சொல்றான், இங்க பார், உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தேட ஆரம்பித்தார். ஆமென். அல்லேலூயா. அதே வார்த்தை தான் இந்த காலை வேளையில நான் உங்கள் மத்தியில பேச போறேன். ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, உயிரோடு இருக்கிற தெய்வத்தை செத்த இடத்துல தேடக்கூடாது. அல்லேலூயா. உயிரோடு இருக்கிற தெய்வத்தை மனிதனாலே உண்டாக்கப்பட்ட வஸ்துக்கள் இடத்துல தேடக்கூடாது. உயிரோடு இருக்கிற தெய்வத்தை மனிதனாலே படைக்கப்பட்ட மதங்கள் பட்சத்துல தேடக்கூடாது. அவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணக்கூடிய ஆண்டவர். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பார். அவருடைய பேரை சொன்னாலே நமக்கு அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். அவர் நம்மை தேடி வரக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். சீஷர்களை பார்த்து பாருங்க, தேவதூதன் சொல்றான், உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோர் இடத்தில் தேடுகிறது என்ன? என்ன சாம்பிராணி போட வந்துட்ட, புகை போட வந்துட்ட, சென்டடிக்க வந்துட்ட, வாழைப்பழத்தை கொண்டு வந்து வெத்தலை வச்சு கற்பூரம் கொளுத்து வந்துட்ட, உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். ஆமென். அல்லேலூயா. ஆமா, ஏன் உயிர் தெழுந்தார்? ஜனங்களுக்குள்ளாக இருக்கிற கண்ணீரை துடைப்பதற்காக. ஒரு நிந்தை இருக்கு பேர், அந்த நிந்தையை தேசத்தை விட்டு, ஜனங்களை விட்டு, குடும்பங்களை விட்டு அகற்றி போடுவதற்காக, முழு மனுக்குள்ள வர்க்கத்திற்கும் ரட்சிப்பை தருவதற்காக இந்த 3 காரியத்தை நான் பேசி முடிக்க போறேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். உயிர் தெழுந்த இயேசு நம்முடைய கண்ணீரை துடைப்பார். ஆமென். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் எல்லாம் இயேசுவை நம்பித்தான் வந்தான். 3.5 வருஷம் 5 அப்பத்தை 2 மீன் 5000 பேருக்கு பங்கிடும் போது கூடையா தூக்கும் போது சந்தோஷம் தான். அல்லேலூயா.
குருடனை சுகமாக்கும் போது பக்கத்துல போய் நின்று, நான் யார் தெரியுமா, அவருடைய ரைட் ஹேண்டுன்னா. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்படியே பயங்கரமா இருந்தது. 3.5 வருஷம் கழிச்சு இயேசு பாருங்க சிலுவையில் அறையப்படுவதற்காக அரெஸ்ட் பண்ண உடனே எஸ்கேப்பு, எல்லாம் எஸ்கேப்பு. ஆனா என்னத்தான் எஸ்கேப் ஆனாலும் எங்கேயோ ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருந்து பார்த்தாம் பார். இப்போ நமக்கு புரியுற மாதிரி பேசுறேன் பாத்தீங்களா. ஸ்பெஷல் மீட்டிங் வச்சாலும் சண்டே சர்வீஸ் வச்சாலும் வராமையே பக்கத்துல இருக்கிற விசுவாசி கேட்டு தெரிஞ்சுப்போம்ல. எதை பேசினாலும் தெரியாத மாதிரி இருக்கீங்க பார்த்தீங்களா. கிருபை தாங்குவதாக. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆன்லைன்ல பாத்துக்கிறேன், ஆஃப்லைன்ல பாத்துக்கிறேன்னு இருக்கக்கூடாது. பிசாசனுடைய ஒரு வஞ்சகமான சூழ்ச்சி. முடியாதவங்க, வயசானவங்க, பலவீனமானவங்க, அவங்களுக்கு ஓகே. நான் சொல்றது புரியுதா? பிசாசனுடைய ஒரு பெரிய வஞ்சகமே இந்த ஆன்லைன் தான். சபைக்கு வர முடிஞ்ச அளவுக்கு வந்துரு. நான் எங்க போனாலும் சொல்றது, செத்தாலும் சர்ச்சில் வந்து செத்துரு, இயேசு உயிரோடு எழுப்பிடுவார். ஏன் நம்பிக்கை? அதுக்காவது நீ கை தட்டலாம்ல. அல்லேலூயா. அப்போ நீங்க பிசாசுனுடைய ஒரு வஞ்சக சூட்சமோ தெய்வத்தை மனசாட்சி தொட்டு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். இங்க வந்தாலே ஆராதிக்க மாட்டேங்கிறான். சும்மா ஆமானுங்களா ஒரே நாள் இன்னைக்கு மட்டும் இங்க வந்தாலே அப்படிங்கிறோம். நீ வீட்டில் லுங்கி கட்டிக்கின்னு ப்ரஷ்ஷை வாயில் வச்சுக்கின்னு நைட்டியை போட்டுக்கின்னு பாட்டு நல்லா பாடுறாருல பாஸ்டர் பக்கத்தில் நிற்கிறது அந்த அக்கா யாரு இது கேட்டாங்களா இங்கே? ஏழை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ எல்லாம் என்ன ஆராதிப்பா? அடுப்பில் ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு கரண்டி வச்சு நோண்டிக்கினே இங்கே வந்து பார்க்கறது. பாஸ்டர் நல்லா இருந்தது. என்ன இருந்தது? இருக்கும். என் நல்ல வாயால் சொல்ல விரும்பலை. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இந்த ஆன்லைனு, ஆஃப்லைனு, முக்கால் லைனு, குவார்டர் லைனு, எந்த லைனுக்கு போகக்கூடாது. ஆமென். சபைக்கு வரணும். நான் எங்கே போனாலும் சர்ச்சுக்கு சொல்லிடுறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், நான் சொன்ன பேர் போன வாரம் நான் ஒரு பெரிய சர்ச்சில் இருந்தேன். 4000 பேர் இருக்கிற சர்ச்சில் இருந்தேன். நான் ஓப்பனாக சொல்லிட்டேனே, ஏற்றுக்குனா ஏற்றுக்க. ஆமென். ஆமாம், அதனால் ஏற்றுக்காமல் போனாலும் உன் இஷ்டம் அப்படின்ட்டு நான் மொத்த பேருக்கு சொல்லிட்டேன். எல்லாரும் ஒரு மாதிரி ஆனாங்க. எந்த மாதிரி ஆனா என்ன? இயேசு மாதிரி ஆனால் நல்லது தான். அல்லேலூயா. ஆமாம், அதனால சொல்லிட்டேன். இயேசுவி நாமத்தில் உன்னை பட்சமாக கேட்குறேன். ஆன்லைனு, ஆஃப்லைனு, முக்கால் லைனு, குவார்டர் லைனு, நீயே ஒரு லைனை போட்டுக்கின்னு படுத்துக்குன்னு வச்சுக்கின்னு பாப்ப பேர் கொன்னே போடுவார். சோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லு பாப்போம். அதனால எல்லாத்தையும் தூக்கி தூரம் போட்டு சர்ச்சுக்கு வரணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை ஆராதிக்கணும், ஆண்டவரை அண்டிக் கொள்ளணும். ஆமென். இயேசு கிறிஸ்துவோட சீஷர்கள் ஓடி ஒளிஞ்சான். ஆனால் நம்ம ஆன்லைனில் பார்க்குற மாதிரி அவனும் பார்த்தான் பார். கேட்கலாம், எங்கே என்ன நடந்தது, என்ன நடந்தது? அடிச்சுட்டாங்க, அப்புறம் ஒப்பு கொடுத்துட்டாங்க, அப்புறம் பிலாத்து கையை கழுவிட்டான், அப்புறம் சிலுவையை தூக்கிட்டு போறார், அப்புறம் விழுப்புரம். அல்லேலூயா. அப்படியே 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 கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி 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 முடிச்சிட்டானோன்னே எல்லாம் போய் அடங்கிட்டான். இனி இயேசு வரமாட்டாரு, இனி எழும்ப மாட்டாரு. இந்த ஆளை நம்பி வந்தது பெரிய பிரச்சனையாக மாறி போச்சு. வேலையை விட்டுட்டு வந்துட்டோம், பிஸ்னஸை விட்டுட்டு வந்துட்டோம், மீன் பிடிக்கிற தொழில் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம். இப்போ திரும்ப எப்படி வேலைக்கு போறது? ஒரு பயம், ஒரு கலக்கம், ஒரு திகில். பாருங்க, எல்லா விதத்திலையும் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாதபடி ஏதோ ஒண்ணு முடக்கி போட்டுடுச்சு. ஆனா இயேசு பாருங்களேன், உயிர்த்தெழுந்த உடனே அந்த மரியாதை பார்த்து சொல்றேம்மா, போய் அவங்க கிட்ட சொல்லு நான் உயிரோட வந்துட்டேன்னு சொல்லு. நம்ம எல்லாம் ஒரு தப்பு பண்ணிட்டா, நீ தப்பு பண்ணிட்ட, இதை உனக்கு தரமாட்டேன்னு, நீ ஃபெயில் ஆயிட்ட, உனக்கு பைக் வாங்கி தரமாட்டேன்னு, நீ இதை பண்ணிட்ட அதனால உனக்கு இந்த சாரி எடுத்து தரமாட்டேன், ஏதோ ஒன்று செய்வோம். தப்பு பண்ணிட்டா அந்த தப்பை முன்னாடி வச்சு நல்லதை பின்னாடி வைப்போம். ஆனால் ஆண்டவர் எப்படி தெரியுமா? நம்ம தப்பு பண்ணிட்டாலும் நல்லதை முன்னாடி வச்சு நம்ம தப்பை பின்னாடி தூக்கி போட்டு நம்மை உருமாற்றக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். ஆமா, சீஷர்கள் மறுதளிச்சவன் தான், பின்வாங்கி போனவன் தான், தெரியாதவன் தான், சபித்தவன் தான், சத்தியம் பண்ணவன் தான். ஓடி போய் எங்கேயோ ஒரு வீட்டுக்குள்ள போய் பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு அப்படியே பயந்துட்டு கூனி குறுகி போயிருக்கலாம். இப்ப இயேசுவை சிலுவையில் அறைஞ்சாங்க, அடுத்தது நம்மளை சிலுவையில் அறைய போறாங்க அப்படிங்கிற ஒரு கலக்கத்தோடு இருந்த உடனே பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள இயேசு போய் அவங்க எல்லாரையும் பார்த்து சொல்றார், பயப்படாதீங்கள், உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. ஆமா, ஒரு பயம், ஒரு கலக்கம், ஒரு கண்ணீர், ஒரு அவமானம். சொன்னதை நிறைவேற்ற முடியலையே, கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற முடியலையே, அழைப்பை பின்பற்ற முடியலையே, ரட்சிப்பை காப்பாற்ற முடியலையே, ஆண்டவருக்காக எழும்ப முடியலையே. இந்த கால வேளையில உயிர்த்தெழுந்த வல்லமை உன்னை மீண்டுமாய் ஸ்திரப்படுத்த போகிறது, உன்னை உயிர்ப்பிக்க போகிறது, உன்னை நிலைநிற்க பண்ண போகிறது. பண்ணின பொருத்தனை கர்த்தர் நிறைவேற்ற பண்ணுவா. ஆமென். எந்த இடத்துல அடைச்சிருந்தாலும், எந்த இடத்துல பூட்டப்பட்டிருந்தாலும் உயிர்த்தெழுந்த மகிமை
உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி உனக்கு வேண்டிய சமாதானத்தை தந்து, எவனோ ஒருத்த உன்னை பார்த்து கைத்தட்டி சிரிச்சாம்பார், அவன் கண்களுக்கு மத்தியில உன் தலையை நிமிர பண்ணி கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். பயப்படாத, சமாதானம். சத்தமா ஆமென் சொல்லு. மீண்டுமா எழும்போ சொல்லு. மீண்டுமா எழும்புவோம், மீண்டுமா ஜெபிப்போம், மீண்டுமா ஆண்டவருக்காக நிற்போம். விழுந்து போன வியாபாரத்தை கர்த்தர் தூக்கி நிறுத்துவார். விழுந்து போன வேலையை கர்த்தர் தூக்கி நிறுத்துவார். உன்னை விட்டு விலகி போன ஆர்டரை கர்த்தர் மீண்டுமாய் தருவார். உயிர் தெழுந்த கர்த்தர் உன்னை கொண்ட காரியத்தை மாற்றுவார். இருதயம் சமாதானம் இல்லாதபடி குழம்புச்சு பார், அல்லலடி பட்டுது பார், இதுவா அதுவா, எது வாய்க்குமோ, எங்க போவோமோ எங்க போக மாட்டோமோ நினைச்ச பார், எல்லாவற்றையும் மாற்றி போட்டு சமாதானத்தை தந்து, எந்த தெருவில் சபிச்சோமோ, எந்த தெருவில் தோற்று போனோமோ, எந்த தெருவில் நம்மளை பார்த்து 4 பேர் சிரிச்சானோ, அதே தெருவில் நம்மை கொண்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்ய இயேசு போதுமான ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். சமாதானம் சொல்லு. சமாதானம். உன் கண்ணீர் எல்லாம் துடைப்பார். அல்லேலூயா. நம்மெல்லாம் செஞ்ச பாவத்தை திரும்ப திரும்ப சுட்டி காட்டுவோம். ஒய்ஃபை பார்த்து சொல்லுவோம், நீ எப்போ பார்த்தாலும் கடைசி வரைக்கும் திருந்த மாட்டேன். புருஷனை பார்த்து சொல்லுவோம், உன் கூட வாழ்க்கப்பட்டதுக்கு என்னை மாயாவரத்தில் கேட்டாங்க, கும்பகோணத்தில் கேட்டாங்க, ராமேஸ்வரத்தில் கேட்டாங்கன்னுவோம். அல்லேலூயா. அந்த வரத்துக்கெல்லாம் போயிருந்தா நம்ம வரம் வேற மாதிரி ஆயிருக்கும். அது வேற விஷயம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், நம்ம ஏதோ ஒரு தப்பை சொல்லிட்டு இருப்போம், பையனை தப்பை சொல்லிட்டு இருப்போம், பொண்ணு தப்பை சொல்லிட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் என் தப்பை சொல்லாம என் எதிர்காலத்தை எனக்கு காண்பித்து, விழுந்து போன என்னை தூக்கி எடுத்து, பலன் இழந்து போன எனக்கு பலனை தந்து, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆவியை தந்து, புலம்பலின் ஆவிக்கு பதிலாக ஆர்ப்பரிப்பின் ஆவியை தந்து என்னை மீண்டுமாய் உயிர் பெற செய்யக்கூடியவராக இருக்கிறார். இந்த கால வேளையில எந்த இடத்துல எப்படி அடைக்கப்பட்டு பூட்டப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருந்தாலும் மீண்டுமாய் நம்மை உயிர்ப்பிக்க கர்த்தர் போதுமான ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். ஜனங்களுடைய முகத்தில் இருக்கிற எல்லா கண்ணீரும் துடைப்பாராம். சொல்லுங்க பாப்போம். எல்லா கண்ணீரும் துடைப்பாராம். அவர் உயிர் தெழுந்ததனுடைய நோக்கமே நம்ம துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றத்தான், நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றத்தான், மீண்டுமாய் நம்முடைய கண்ணீரை துடைத்து ஆனந்த களிப்பினாலே நம்மை நிரப்பும்படியாகத்தான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு நெருக்கம், ஏதோ ஒன்று நம்மை அழ பண்ணிருக்கலாம், கூனி குறுகி போக பண்ணிருக்கலாம். எல்லா துக்கத்தையும் மாற்றி எல்லாவற்றையும் நம்மை விட்டு அகற்றி போட்டு நமக்கு மேலான பாருங்க அந்த நாமத்தினுடைய மகிமையை நமக்கு தந்து அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை எல்லாருடைய கண்களுக்கு மத்தியில் நிரூபிக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. 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 அவர் கண்ணீரை துடைப்பார். எனக்கு இந்த கல்லறையில் போனாப்ப மரியா அவனை ரொம்ப பிடிக்கும். அவள் கல்லறையில் போய் நின்று இயேசுவை காணோம் தேடுறா. பக்கத்தில் தோட்டக்காரன் நினச்சிட்டு இயேசுவை பார்த்து கேட்குறா, ஐயா அவரை எடுத்திருந்தா சொல்லுங்கங்கிறா. அவர் என்ன யாருன்னு தெரியும். இப்போ யாராச்சும் எனக்கு தெரிஞ்சுக்கோ, நம்ம பூங்கொடியேன்னு வச்சுக்கோங்களேன், பூங்கொடியே வந்து ஐயா அவரை பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம், அவரை பார்த்தீங்களான்னு அர்த்தம். ஆமாம் தானே? பாஸ்டர் அம்மா வந்து அவரை பார்த்தீங்களான்னு என்கிட்ட கேட்டா என்ன அர்த்தம், அவரை பார்த்தீங்களான்னு அர்த்தம். இந்த அம்மாவுக்கு கல்யாணமே ஆகாம கல்லறையில் வந்து நின்றுட்டு இந்த அம்மா அழுதுட்டு கேட்குது தோட்டக்காரனை பார்த்து, ஐயா அவரை பார்த்தியா. இந்த அம்மா மனசெலவில் நான் நேசிக்கிற ஆண்டவரை உலகத்துக்கே தெரிய நினச்சிட்டு அந்த அம்மா கேட்குது பாரு, அவர் என் உணர்வு பூர்வமானவர், என் உள்ளத்தோடு கலந்தவர், உயிரின் உயிரானவர், நான் செய்த பாவத்தை மன்னித்தவர், என்னை விட்டு 7 பிசாசுகளை துரத்தினவர், அப்பேற்பட்ட ஆண்டவரை தான் ரத்தத்தில் ரத்தமா உயிருக்கு உயிரா அப்படியே நினைச்சபடினால அந்த தோட்டக்காரன் நினைச்சிட்டு அந்த அம்மா கேட்குது, அவரை பார்த்தீங்களா. அந்த தோட்டக்காரன் திரும்பி மரியாலே அப்படிங்கிறார். அப்பதான் இவன் சொல்றா, ரபுனி யோ நீதானாயா அப்படின்னு சொல்றோம்ல. நீங்க சொன்னதே கிடையாது, நம்ம அப்படி சொல்றோம்ல. ஏமா நீதானா, யாரோன்னு நினைச்சிட்டேன். அவர் திரும்பி ரபுனி அப்படின்னு கூப்பிட்ட உடனே அந்த அம்மாவுடைய மனசு பாரு, பிதாவுக்கு கூட தன்னை காட்டலையா, ஆனா தன்னை தேடி அழுதுட்டு நின்ன அவ பக்கத்துல வந்து, இப்பா நான் உயிரோட எந்திரிச்சிட்டேயா, உன்னை அனாதையா விட மாட்டேயா, உன்னை கைவிட மாட்டேயா, உனக்கு செய்ய வேண்டியதை செய்வையா. அந்த அம்மா விழுந்து பாதத்தை பணியணும்னு தொடங்கின உடனே ஆண்டவர் சொல்றா,
நான் இன்னும் பிதா கிட்ட போல, நீ வேகமா போய் அவங்க கிட்ட சொல்லு, நான் உயிரோடு எந்திரிச்சிட்டேன். ஒருவேளை ஏதோ ஒரு கலக்கத்தோடு இயேசுவையே, பிதாவுக்கு காண்பிக்காமல் உயிர்த்தெழுந்த இயேசுவையே தேடின பொழுது அவளுடைய கண்ணீரை துடைத்த அவளுடைய அங்கலாய்ப்பை அவரால் மாற்ற முடியும்னா, நீ நானும் கேட்கிற சாதாரணமான காரியத்தை அவரால் செய்ய லகுவானது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, நீ எதிர்பார்க்கிற சுகத்தை இயேசு தருவா. நீ புலம்புகிற புலம்பல்களை இயேசு மாற்றுவார். நீ வேண்டுகிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் கைக்கூடி வர பண்ணுவார். உன் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். உயிர்த்தெழுந்த இயேசு உன் கண்ணீரை துடைப்பார். ஏதோ ஒரு அங்கலாய்ப்பு இருக்கு பார், ஏதோ ஒரு பயம் இருக்கு பார், ஏதோ ஒரு கலக்கம் இருக்கு பார், செத்துருவோமோ, வாழ்க்கை முடிஞ்சிருமோ, இந்த கடன் பிரச்சனையிலே மூழ்கி போயிடுவோமோ, இந்த ஆள் கடைசி வரைக்கும் மாற மாட்டானோ, இல்லை, கர்த்தர் உன் கண்ணீரை துடைக்க போகிறார். உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். நான் ஏற்கனவே குட் ஃப்ரைடே சொன்னேன், எங்கெங்கெல்லாம் the angel of the Lord அப்படின்னு ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல வருதோ அங்கெங்கெல்லாம் இயேசுவே பிரத்யட்சமாய் வெளிப்படுத்தப்பட்டிருப்பா. ஆமா, ஆகாருக்கு வெளிப்படுத்தப்பட்ட போதும் அந்த வார்த்தை நீங்க இங்கிலீஷ் பைபிள்ல படிச்சு பார்த்தீங்கன்னா the angel of the Lord இருக்கும். கர்த்தருடைய தூதனானவர். தூதன் வந்தான் அப்படின்னா அவன் தேவ தூதன். தூதனானவர் அப்படின்னா அவர் யாரு? இயேசு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆகார் பிள்ளையை ஒரு பக்கம் போட்டுட்டு இவர் இடத்துல உட்கார்ந்துட்டு அழுதுட்டு இருக்கிறா. ஆகாரை பார்த்து கேட்கிறார், ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? ஏன் அழுது கொண்டிருக்கிறா? பயப்படாதே, பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்டேன். ஏதோ உன்னை தூக்கி போட்டுட்டு, குடும்பமா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், உழைப்பா இருக்கலாம், போங்க பாஸ்டர் அவங்க கூட என்னால வாழ முடியாது, போங்க பாஸ்டர் அவங்க கூட என்னால வாழ முடியாது, இந்த பிள்ளைங்க இப்படி கெட்டு போயிட்டாங்க, ஏதோ ஒன்று எங்கேயோ ஒரு இடத்துல தூக்கி போட்டுட்டு நீ எங்கேயோ ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டு என் வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு அழுதுருக்கலாம். இந்த காலை வேளையில உயிர்த்தெழுந்த இயேசு நீ இருக்கிற இடத்துல வந்து கேட்பா, ஆகாரே என்ன பாச்சு, ஏன் அழுகிற, எழுந்துரு, பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்டேன். இந்த உயிர்த்தெழுந்த நல்ல நாளில் ஏதோ ஒன்று தூக்கி போட்டுட்டு வந்தவர் நீ மீண்டும் அதை கையில் எட, கர்த்தர் அதை மகிமையா மாற்றுவார் பாரு, கர்த்தர் அதை ஜெயமாய் மாற்றுவார் பாரு, கர்த்தர் அதை உயிர் பெற செய்வார் பாரு, கர்த்தர் தம்முடைய வல்லமை அதில் விளங்க பண்ணுவார் பாரு, உன் கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். மார்த்தாள் மரியா, எல்லாருமே மரியாதை பத்தி தான் பெருசா பேசுவாங்க. ஆக்சுவலா மரியாதை விட மார்த்தாள் நல்லவ தெரியுமா? நான் பேசிக்கிறேன்னா உங்களை நம்பி எதை வேணா பேசலாம். அல்லேலூயா. எல்லாருமே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்குன்னா தன்னை விட்டு நான் பைபிளில் யார் யாரெல்லாம் கெட்டவங்களா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் படித்து பார்த்தேன். ஆனால் ஆக்சுவலாக அவங்க எல்லாருமே நல்லவங்க. நான் இன்னைக்கு சொன்னல சவுல் நல்லவன்னு, நல்லவங்க. கெட்டவங்களா காட்டப்பட்ட எல்லாருமே பைபிளில் ரொம்ப நல்லவங்க. இப்போ பேசினா புரியும் பாரு. மரியாள் இயேசு வந்தோடனே ஒன்றும் சமைக்கிறது கிடையாது. ஆமே, அல்லேலூயா. ஆமாம், அப்படியே 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 போய் உட்காந்துக்கிறது. என்ன சொன்ன அப்படி அப்போத்தான் ஆவியில் அனல். அல்லேலூயா சொல்லு பார்ப்போம். இந்த அம்மா பாவம் யாரு பெற்ற பிள்ளையோ மாத்தா போய் பாத்திரமா வடித்து சாம்பாரா, சிக்கனா, மட்டனா, பிரியாணி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு தூக்க முடியாமல் ஒரு கை வருவா அப்படின்ட்டு ஏசுகிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா அவர் அதுக்கு மேலே அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு. அல்லேலூயா. ஆமாம், இப்போ கவனிங்க பார்ப்போம். நம்ம எல்லா இடத்துலையும் மரியாள் அப்படிங்கிறோம். லாசரு செத்துட்டான். இப்போ லாசரு செத்துட்டான். ஏசு அட்லீஸ்ட் பலவீனமாக இருக்கும்போது சொல்லி அனுப்புகிறாங்க. இப்போ நாங்கள் பிரசங்கம் பண்ணும்போது நீங்கள் காது கேட்காத மாதிரி உட்காந்துருக்கீங்கல்ல, அதே மாதிரி ஏசு பாருங்க, இவங்க சொல்லி அனுப்பியும் அப்படி உங்களை மாதிரியே இருந்தார் பாருங்க, வல்லமை. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆடா உயிரோடு இருக்கும் போது தான் பலவீனமாகும் போது தான் அந்த மனுஷன் வரல, சாவுக்காவது வருவான்னு செத்துட்டான் லாசரு. சொல்லி அனுப்புனா தலைவர் வரல. சிஸ்டர் இன்னைக்கு ஸ்பெஷல் மீட்டிங் சிஸ்டர், வாங்க சிஸ்டர், நான் போங்க சிஸ்டருங்கிறமில்ல, எதுக்காவது ஒன்று தலையாட்டுக்கப்பா, உங்களை தூங்க வைக்க கூடாதுன்னு தான் இப்படி பேசுறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். மார்னிங் சர்வீஸில் பேசுறதே எனக்கு அலர்ஜி, எனக்கு தடுப்பா வந்துடும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், எனக்கு யாராச்சும் சர்ச்சில் தூங்குறவங்களை கண்டா ஏய் அப்படின்னுடுவேன். நான் எப்பெல்லாம் அப்படி சத்தமா ஏலே அப்படின்னா தூங்குற ஒரு ஆளை பார்த்துட்டேன்னு அர்த்தம். நீங்க நினைக்கிற மாதிரி நான் சும்மாலாம் மிரட்டல. அல்லேலூயா. உயிரை போக கத்தனா என்ற தெய்வமே எங்க போய் அடிச்சிக்க, சத்தம் ஆமேன்னு சொல்லு பார்ப்போம். இப்ப கவனிங்க, என்ன சொல்ல வந்த, எல்லாத்தையும் பண்ணிட்டு அட்லீஸ்ட் சாவுக்கு கூட வரல, செத்து ஆயிடுச்சு, அடக்கத்துக்கு வரல. நீங்கள் அந்த சர்ச்சுக்கு வருவீங்க? பாஸ்டர் அந்த சாராளம்மா மட்டும் விட்டுருங்க,
இந்த சர்ச்சில் ஒரு 4 பேரை நான் வச்சிருக்கிறேன், அவங்கள கணக்கில் வைக்கிறது கிடையாது, அவங்க நல்லவங்க, அவங்கள விட்டுருங்க. நேற்று அற்புதமாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் அபிகாயேல் அப்படின்னு கூப்பிட்டேன், எல்லாம் குழம்பிட்டு சண்டைக்கு வந்துட்டாங்க என்கிட்ட. ஆனால் சிஸ்டர் வந்து எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சாங்க பாரு. நான் ஒரு 4 பேரை வச்சிருக்கிறேன் இந்த சர்ச்சில். ஐயோ 4 பேரை நினைச்சிட்டு இருக்கிறேன், அவங்க நல்லவங்க. அல்லேலியா சொல்லுங்க பார்ப்போம். சரி, கம் டு த பாயிண்ட். இப்போ நல்லா வருவையா? நல்லா வருவேன். இப்போ கவனிங்க பாப்போம். இப்போ பிரசங்கத்துக்கு நேரம் வருவோம். என்ன சொன்ன? 4 நாள் ஆயிடுச்சு, இயேசு வரவே இல்லை. 4ஆவது நாள் சொல்றாரு, லாசரு நித்திரையா இருக்கிறானா, போய் பார்க்கலாம். கூட இருக்கிறவன் ஒருத்தன் சொல்றான், சீச்சர் தான், வாடா அவர் கூட போய் சாவுங்கிறான். இப்பேற்பட்டவனால வச்சுக்கின்னு தலைவர் குப்பை கொட்டினா இருப்பார். அல்லேலியா சொல்லுங்க பார்ப்போம். அப்படியே எல்லாம் வந்துட்டு இருக்கிறான். இயேசு ரொம்ப லேட்டு. ஆமே, எருசலேம் விட்டு வந்தாட்டான். யாரோ மார்த்தாளுக்கு சொல்லிட்டாங்க, யார் வாரா? இயேசு வாராருன்னு யாரோ மார்த்தாளுக்கு சொல்லிட்டாங்க. பாருங்க, செத்து 4 நாள் ஆச்சு, அடக்கம் பண்ணியாச்சு, புழு வந்திருக்கும், நாரி போயிருக்கும். இயேசு வாராருன்னு கேள்விப்பட்ட உடனே மார்த்தாள் வீட்டில் இருந்துட்டு தங்கச்சி கிட்ட கூட சொல்லாம வேகமா இயேசு இருக்கிற இடத்தை நோக்கி ஓடுறா. கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் பாருங்க, 2.5 மைலுக்கு மேல அவ்வளோ தூரத்துல இயேசு இருக்கிறா. இன்னும் ஒரு பக்கத்திலேயே வரலையா, வேகமா ஓடி 4 மைல் 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு முன்னாடி இருக்கிற இயேசுக்கு முன்னாடி போய் பாதத்துல விழுந்துட்டு சத்தம் போட்டு அழுதுட்டு சொல்றா, நீங்க இங்க இருந்தீங்கன்னா என் சகோதரன் மறைச்சிருக்க மாட்டான். அவ முறுமுறுக்கல பாரு, திட்டல பாரு, சொல்லி அனுப்பணும், நீங்க வருவீங்கன்னு நினைச்சேன், நீங்க வரல, பரவாயில்ல ஆண்டவரே. அப்படியே எவ்வளோ அழ முடியுமோ அழுதுட்டு எந்திரிச்சிட்டு நேரா வீட்டுக்கு வந்து மரியாதை பார்த்து சொல்றா, இயேசு மரியாதை கூப்பிடல பாருங்க. மரியாள் இயேசுவை உயிருக்குயிரா நேசிச்சபடினாலே மரியாளுடைய மனசுல இயேசுவை குறித்து ஒரு எல்லா அளவும் கசப்பு வரக்கூடாது. அதனால மரியாதை பார்த்து சொல்றா, போதகர் வந்திருக்கிறார், உன்னைத்தான். அவர் கூப்பிடலையே. மரியாளுக்கு வீட்டுக்குள்ள வந்தாதான் பாதத்துல உட்கார தெரியும். மார்த்தாளுக்கு 4 கிலோமீட்டர் தூரத்துல இருந்தாலே போய் பாதத்துல உட்கார முடியும். இப்ப சொல்லு, யார் நல்லவ? 2 பேரும் நல்லவ. அல்லேலியா சொல்லு பாப்போம். மரியாளுக்கு வீட்டுக்குள்ள வந்தாதாயா பாதத்துல உட்கார முடியும். 1000 சமைச்சாலும், 1000 வேலை இருந்தாலும், 1000 காரியம் இருந்தாலும், இயேசு வந்துட்டாலே எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் என்ன, ஓடி போய் அந்த பாதத்தை பிடிச்சிட்டு சத்தமா அழுகிறா. அவங்க தங்கச்சி கிட்ட வந்து சொல்றா, இயேசுவை குறிச்சு அவ தப்பா நினைக்க கூடாது, தம்பி செத்துட்டானே. தங்கச்சி மனசுல தப்பான அந்த மூத்த விசுவாசிக்குரிய அளவு பாரு. தங்கச்சி செத்துட்டா, சாரி தம்பி செத்துட்டானே, தங்கச்சி மனசுல இயேசுவை குறித்து தப்பான என்ன வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மரியாள் கிட்ட சொல்றா, வா போதகர் வந்திருக்கிறார், உன்னைத்தான் ரொம்ப கூப்பிடுறார். அவரு கூப்பிடவே இல்லை. அவன் மனசுல கசப்பே வரக்கூடா. 2 பேரும் போய் அழுக, மொத்த பேர் அழுக. இயேசு சொல்றார், கவலைப்படாதப்பா, நான் தான் உயிர்த்தெழுதல், நான் தான் ஜீவன். இயேசுவும் கண்ணீர் விட ஆரம்பித்தார். மார்த்தாள் மரியாதை கூட்டிட்டு போனார். அவங்களுக்கு அப்பா கிடையாது, அம்மா கிடையாது. அந்த குடும்பத்தினுடைய ஆதாரமா நங்கூரமா இருந்ததே லாசரு மட்டும்தான். ஆம்பளை இல்லாத குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படுன்னு எனக்கு நல்லா தெரியும். 2 பெண் பிள்ளைங்க, கல்யாணம் ஆகாம வயசு பிள்ளைங்க இருக்கும் போது எப்படி அனாதையா விட்டுருவார் பாருங்க. நேரா போய் கல்லறைக்கு முன்னாடி நின்று லாசருவை வெளியே வரவழைத்து மரித்தவனை உயிரோடு எழுப்பி அவங்க கையில கொடுத்துட்டு கண்ணீர் எல்லாம் தொடச்சிட்டு ஏசு அப்படியே திரும்ப வர ஆரம்பித்தார். ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை உன் இருதயத்தின் ஏக்கத்தை யாருமே புரிஞ்சுக்காம இருக்கலாம், ஆனா உன்னை புரிந்து கொள்ளக்கூடிய கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்தவர். உன் கண்ணீரை துடைப்பார், உன் துக்கத்தை மாற்றுவார், உன் சஞ்சலத்தை உன்னை விட்டு அகற்றி போடுவார். உனக்கு நன்மை கிருபையினாலே கர்த்தர் முடிசூட்டக்கூடியவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, தேசத்தில் இருக்கிற நிந்தைகளை கர்த்தர் மாற்றுவாராம். சில நேரத்தில் பார்த்துருக்கீங்களா, நமக்கு நிந்த, வேலை செய்யற இடத்துல நிந்த, எஜமானனால நிந்த, மனைவினால நிந்த, புருஷனால நிந்த, பிள்ளைகளால நிந்த. எத்தனை பேர் ஆமா சொல்றீங்க? ஏதோ ஒரு நிந்தையை சுமந்துட்டு தான் இருக்கிறோம். அந்த ஆள் கடைசி வரைக்கும் மாறல பாஸ்டர். ஒரு நிந்த, இவன் நல்லவன் நினைச்சிட்டு தான் கல்யாணம் பண்ண பாஸ்டர், கடைசி வரைக்கும் மாறல. ஒரு நிந்த, கஷ்டப்பட்டு செலவு பண்ணி படிக்க வச்ச மாஸ்டர், ஊதாரித்தனமா போயிட்டான். கையில பைபிளை தூக்கிட்டு வரும்போது உன் பையன் அங்க குடிச்சிட்டு இருக்கிறான். அது எத்தனை நிந்த.
ஏதோ ஒரு நிந்தை, கடன் பிரச்சனைங்கிற நிந்தை, பலவீனங்கிற நிந்தை, போராட்டங்கிற நிந்தை, எதிர்ப்புங்கிற நிந்தை, சத்துருடைய போராட்டத்தினால ஏதோ ஒரு நிந்தையை இந்த காலை வேளையில சுமந்துட்டு வந்திருக்கலாம். இயேசு உயிர் தெழுந்ததனுடைய நோக்கமே நம்ம மேல இருக்கிற நிந்தையை நம்மை விட்டு அகற்றி போடும்படியாதான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நம்ம மேல இருக்கிற நிந்தை, ஏதோ ஒரு நிந்தையோட இந்த காலை வேளையில வந்திருக்கலாம். அந்த ஆள் மாறமாட்டான் பாஸ்டர், அவ மாறமாட்டான் பாஸ்டர், பிள்ளைங்க மாறாது பாஸ்டர், இந்த பிள்ளைங்களை திருத்தவே முடியாது பாஸ்டர். இயேசுவின் நாமத்துல நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உன் அறிவை வச்சு என் அறிவை வச்சு ஆண்டவரை கணக்கு போடாத, சூழ்நிலையை பார்த்து கர்த்தரை கணக்கு போடாத. அவர் சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய ஆண்டவர், அவர் இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவர். ஆமென். உன் நிந்தை இயேசுவின் நாமத்துல மாறும். உன்னை தொடர்ந்து இருக்கிற பிரச்சனைகள் விலகும். இயேசு உயிர்த்தெழுந்ததனுடைய நோக்கமே நம்ம மேல இருக்கிற நிந்தை அகற்றி போடத்தான். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். யோசேப்பு எகிப்துல போய் சொல்றான், கல்யாணம் பண்ணி பிள்ளையை பெத்தோடுத்தன்னு சொல்றான், என் கடந்த கால வருத்தத்தை, என் நிந்தைகளை கர்த்தர் மறக்கும்படி பண்ணினான். எல்லாமே சில காலம் தான், சீக்கிரத்துல மாறும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லு, சீக்கிரத்துல மாறும். உயிர்த்தெழுந்த வல்லமை மாற்றும், ஒரு அற்புதத்தை செய்யும் காரிய. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால எல்லாம் மாறும். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லு, உயிர்த்தெழுந்த வல்லமை உன் நிந்தையை நீக்கும், உன் பலவீனத்தை மாற்றும், உன் போராட்டத்தை உன்னை விட்டு அகற்றும், உனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். அல்லேலூயா. கடைசியா ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க போறேன். உயிர்த்தெழுந்த வல்லமை உன் கூட வந்தா உன்னை சோம்பேறியா இருக்க விடாது. ஆமென் சொல்லு பாப்போம். ஆமா, எடுத்து வாசிங்க பாப்போம். யோவான் 20 2வது வசனத்தை வாசிமா. யோவான் 20:2. சீமோன் பேதுருவின் இடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையில் இருந்து எடுத்துக்கொண்டு போய் விட்டார். போதுமா? 26வது வசனத்தை வாசிங்க. 26 அதே அதிகாரத்துல 26. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தேமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று 3 நாள் வாசி. 3 நாள். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையின் இடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். போதும், எல்லாம் என்ன பாருங்க பாப்போம். எல்லாம் பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, அவர் முடிக்க போறாரா? ஒரு நிறைவு தான் மனசுக்கு. சொல்லுங்க, அவர் முடிக்க போறாரா? இயேசு உயிர்த்தெழுந்த செய்தி யார் யாரெல்லாம் கேள்விப்பட்டாங்களோ யாருமே சோம்பேறியா இல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சோம்பேறியா இல்ல. ஆமா, அன்னைக்கு மாதிரி இந்த மாதிரி சர்ச் இருந்தா லப லபன்னு கையை தட்டி அந்நிய பாஷை பேசி ஆண்டவரை துதிச்சிருப்பாங்க. இதுக்கு பேர் வேற. நான் அப்புறமா சொல்றேன் உங்களுக்கு, அடுத்த முறை வரும்போது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. மரியாளுக்கு இயேசு உயிர்த்தெழுந்தான் தெரிஞ்ச உடனே கல்லறை விட்டு வேகமா ஓட ஆரம்பிச்சப்ப உள்ளுக்குள்ள ஒரு நல்ல செய்தி வந்துட்டாலே, இப்போ ஒரு 10 லட்சம் ரூபாய் ஒருத்தருக்கு தந்துட்டார்னா, ஆமே கம்பெனி அடுத்த ப்ரமோஷனுக்கு போறதுக்கு வேண்டிய ஆர்டர் எல்லாம் வந்துடுச்சுன்னா, ஐயோ நல்லா வருவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, எதிர்பார்த்த காரியம் நிறைவேறுவதற்கு சாத்தியக்கூறுகள் கிடைச்சிட்டா, திடீர்னு ஒரு வீட்டை ஒருத்தங்க ஃப்ரீயா எழுதி தந்துட்டா, அல்லேலூயா. யாருக்கு தெரியும், தீர்க்க தரிசனமா கூட இருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஏதோ ஒண்ணு நாம எதிர்பார்க்காத ஒண்ணு எதிர்பார்க்காத நேரத்துல நம்ம கிட்ட வந்துடுச்சுன்னா உட்காருவேன், ஓடுவேன். இயேசு உயிர்த்தெழுந்தார்னு தெரிஞ்ச உடனே மரியாளால உட்கார முடியல, அடக்க முடியல. அந்த செய்தியை போய் சொல்ல ஓட ஆரம்பித்தான். பேதுரு கிட்ட சொன்ன உடனே, யோவான் கிட்ட சொன்ன உடனே பாருங்க, நம்பல ஆனா ஓடுறான். நான் பேசுறது புரியுதா? அவன் நம்பல, பட் எட் தொடங்கிட்டான், ஓட ஆரம்பிச்சிட்டான். எத்தனை வருஷமா பிரசங்கம் கேட்டாலும் fill in the blanks. அல்லேலூயா. ஒரு ஆத்மாவை ரட்சிக்கிறது கிடையாது. சத்தமா ஆமென் சொல்லு. ஆனா பேசட்ட பாறான், காப்ரியேல் தூதன் வந்தான், மீகாவேல் தூதன் வந்தான். என்ன பிரயோஜனம்? சூத்திரம் ஆண்டவரே, புரியுதா ஆண்டவமாரே? என்ன ஆண்டவமாரே ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆத்மா ஆதாயம் பண்ணணும், ஓடணும், 4 பேர்கிட்ட சொல்லணும், ஏசு உயிரோடு இருக்கிறா,
ஏசு அற்புதம் செய்கிறார், ஏசு விடுதலையை தரார், உயிர் தெழுந்த வல்லமை ஓட வைக்கும். ரெண்டாவது, ஓடுகிற நம்ம எவன் அடக்க வந்தாலும் உயிர் தெழுந்த வல்லமையை திறந்து கொடுக்கும். இதுக்கு கையை தட்டி இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஆமா, பேதுருவை கொண்டு போய் சிறைச்சாலையில போட்டாங்க. உயிர் தெழுந்த வல்லமை அடக்கி வைக்கலையே, சிறையின் கதவுகள் எல்லாம் உடைக்கப்பட்டது, வெளியே வர ஆரம்பித்தான். தேவதூதன் சொல்லலாம், போய் அங்க போய் பிரசங்கம் பண்ணு போ, அந்த பைய கிடக்கிறான் லூசு பைய அப்படின்னு சொல்ற மாதிரியே திறந்து விட்டான் பார். ஆமேன்னு சொல்லு பாப்போம். இப்ப நான் இதான் சொல்ல வரேன், உயிர் தெழுந்த வல்லமை உன் கூட இருந்தா ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரும், உன் குடும்பத்தை தேடி வரும், உன் பிள்ளைகளை தேடி வரும், உன் புருஷனை தேடி வரும். ஆமேன். நீ எந்த இடத்துல உட்கார மாட்ட, ஓடுவ, வாசல் திறக்கும். இயேசு உயிரோடு இருக்கிறார்னு போய் சொல்லுவேன். ரெண்டாவது, உன்னை அடக்க, உன்னை எதிர்க்க, உன்னை அழிக்க, உன்னை கெடுக்க எத்தனை கொம்ப வந்தாலும் ஒண்ணு நடக்காது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறார். சொல்லு. இந்த வருஷத்துல ஒரு தீர்மானம் பண்ணோம், என்னால ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படணும். சொல்லு, என்னால ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படணும், என்னால ஒருத்தருக்கு உயிர் தெழுந்த இயேசுவை பத்தி சொல்லணும், தேவ ராஜ்யம் கட்டப்படணும், தேவ ராஜ்யம் கட்டப்படணும், மாசம் மாசம் என் சர்ச்சில் ஞானஸ்தான ஆராதனை நடக்கணும். போடாவா, யார் சொன்னது? அல்லேலூயா. மாறணும். உயிர் தெழுந்த வல்லமை. சொல்லு, உயிர் தெழுந்த வல்லமை ஓட வைக்கும். உனக்கு வர வேண்டிய நன்மையை அடைக்க முடியாது எவனாலும். ஆமென். நம்மால் பாருங்க, பேதுரு அத்தனை அடி வாங்கிட்டு 4வது உட்காவல் அறையில போட்டாங்களாம். காத்து வரல போல இருக்குது. நம்மளுக்கு சட்டை பேண்ட்லாம் கழட்டி போட்டு, செருப்பை ஒரு இடத்துல கழட்டி போட்டு அசால்ட்டா தூங்குறான். எங்களுக்கு தேவை 3 தான். 1 இயேசு, 2வது சோறு, 3வது தூக்கம். ஐயோ, நான் பைபிள் இருந்து பேசுறேன். 3. 1 இயேசு, ஊழியம், தரிசனம், திட்டம், பாரம் எல்லாம் இதில் அடங்கிடும். 2வது சோறு. சோத்திரம் ஆண்டவரே, உங்களுக்கு நான் இந்த உயிர் தெழுந்தனால அதான் சொல்றேன், இயேசுவை முன்னாடி வச்சிரு, சத்தியமா எதுலையுமே லாக் ஆக மாட்டேன், எதுலையுமே நஷ்டம் அடைய மாட்டேன். சாப்பாடு வந்துட்டா எந்த கவலையும் கிடையாது, நிம்மதியா சாப்பிட்டு தூங்கலாம். தூங்காதது தானே பிரச்சனை. உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, நல்லா வருவீங்க. அல்லேலூயா. ஆமா, சாப்பாடு நல்லா சாப்பிட்டு இருக்கிறது கொஞ்சமோ நிறைவோ எல்லாத்தையும் புலம்பாத, செய்யறத செய்யறேன், நல்லா செஞ்சு தொலை. சோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, ஒருத்தர் சொன்னார், மேலே எடுத்தா ரசம், அடியில் எடுத்தா சாம்பார். என்னடா குடும்ப சாமி, எங்க போய் அடிச்சுக்கிறதுனே தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நீங்க எல்லாம் நல்லா சமைக்கிறீங்க, அது வேற விஷயம். இருந்தாலும் சொல்றேன், யாருக்கு தெரியும், எல்லாம் இயேசுமயம். ஆமென், ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, நல்லா சாப்பிடு. அடுத்தது கவனிங்க பாப்பா, நல்லா தூங்கு. நீயா பாரத்தை போட்டு சுமக்காத, தேங்காய் மாண்டி வச்சு உருட்டாத. என்ன எவன் சூடு வச்சா ஆளப்பாரு, நல்லா இயேசுவின் ரத்தம் செய்யும். அல்லேலூயா. நல்லா சாப்பிட்டியா, நிம்மதியா தூங்கு. ஆண்டவர் பார்த்துப்பார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை அவர் உன்னை, நீயே அல்பா ஒமேகாவா மாறியே. ஆமென் சொல்லு பாப்போம். பிரச்சனை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல வரல, ஜஸ்ட் ஹேண்ட் ஓவர் இட். அவர்கிட்ட அப்படியே கொடுத்துறேன், நல்லா தூங்கு, பாதி வியாதி வராது, நீ நல்லா இருப்ப. ஆமென், அல்லேலூயா. எவனோ ஒரு இத்து போன பையன் தெருவுல போறவன் சொல்லியிருப்பான், அதை எடுத்துன்னு வந்து புருஷனை வச்சு பில்லு போடுறது, போர் போடுறது பார்த்துருக்கலாம் பாறைங்களுக்கு மத்தியில. நீ போய் அவனை கேட்க மாட்டேன், நீ போய் அவனை கேட்க. ஐயோ, சோத்திரம் ஆண்டவரே. ஐயோ, அவன் புருஷன் அடி வாங்கி நீ ஜெயிலுக்கு போற வரைக்கும் நீ அடங்க மாட்ட. உயிர் தெழுந்த வல்லமை ஜெயிலை விட்டு வெளியே கொண்டு வந்ததுன்னா உன் வல்லமை கொண்டு போய் ஜெயில போடுது. சோத்திரம். ஆனா இவ்வளவும் பண்ணிட்டு இங்க வந்து நின்னுக்கு அந்நிய பாஷை பேசுவப்ப எப்படி தெரியுமா இருக்கும்? அப்படி இருக்கும். அல்லேலூயா சொல்லு பாப்போம். இந்த சும்மா புரிச்ச வீட்டுக்கு வந்தனே முடிச்சு அவுக்க கூடாது, வச்சு அந்த ஆளை சாப்பிட விடாம செய்யாத மாதிரி என்னை பாக்குறப்ப, ஐயோ உன் தில்லங்கடியில எனக்கு தெரியும். நாங்க என்ன தேவதூதர் கூட குடும்பம் நடத்துறோம். சே, அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எப்ப பார்த்தாலும் அந்த அவிழ்த்து விடாத, முடிச்சு அவிழ்த்து விட்டு டென்ஷன் ஆக்காத. வீட்டுல மூத்தவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லாத, அவங்க மூத்தவங்க, எல்லாம் சரியாயிடும். அப்படி பேசு, நல்லா தூங்கு, நிம்மதியாரு, கர்த்தர் மேல பாரத்தை வச்சிரு. ஆமென்.
நம்மால் பாருங்க பேதுரு அடிச்சு புடிச்சு பியூட்டி என்ன தெரியுமா, அடுத்த நாள் சிறைச்சேதம் பண்ண போறாங்களாம். எப்ப நம்மளா இருந்தா யூடியூப்ல மெசேஜ் போட்டு, வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டு, குரூப்ல மெசேஜ் போட்டு, இன்ஸ்டாகிராம்ல போட்டு, என்ன கிரகாம எல்லா கிரகாமலையும் போட்டு கடைசியா எந்த கிரகத்துக்கும் போகாம இந்த கிரகத்தோடு முடியுது. அல்லேலியா சொல்லு பாப்போம். நம்மாளுக்கு தெரியும். இங்க பார், இயேசு கிறிஸ்துவுடைய உயிர் தெழுந்த வல்லமை என் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட இழந்து போக விடாது. அவர் அனுமதிக்காம ஒரு பையனை தொட முடியாது. ஆமென். அசால்ட்டா எல்லாத்தையும் கழட்டி போட்டு தூங்க. நம்பர் தேவதூதன் வந்துடா, ஏலே என்ன இப்படி தூங்குற, எந்திரி, பிரசங்கம் பண்ணணும், தூங்கிட்டு இருக்கிற. இவன் கனவு காண்ற மாதிரியே நினைச்சானா. எங்க போனாலும் இதே தான், மறுரூப மலைக்கு போனாலும் இதான், கெஸ்தமனே தோட்டத்துக்கு போனாலும் இதான், அல்லேலூயா, ஜெயிலுக்கு போனாலும் இதான். கனவு காண்ற மாதிரியே நினைச்சானா. எந்திரிச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு செருப்பை போட்டுட்டு வந்தா தானாய் கதவு திறந்ததா. எதனா ஜெபம் பண்ணானா, தானா திறந்துதான். அப்புறமா ஜெயில விட்டு வெளியே வந்தாதான் தெரிஞ்சா, ஓ தேவதூதன் வெளியே கொண்டு வந்திருக்கிறார். ஆமா, அதனால உன்னை எவனும் அடைக்க முடியாது. சுவிசேஷத்தை எடுத்துட்டு நீ ஓடு. சுவிசேஷத்தை வச்சிருந்த அல்லது உயிர் தெழுந்த வல்லமை உனக்குள்ளாகிறது உன்னை ஒருத்தன் அடைக்க வராம்பர், அவன் அடைப்ப கர்த்தர் திறந்துருவார். உன்னை கர்த்தர் ஓட வைப்பார், ஜெயிக்க வைப்பார், காரியத்தை தலைக்கீழாக மாற்றுவார். ஆமென். ஓடணும், சொல்லு ஓடணும். இப்ப எந்திரிச்சு ஓடிடாத, ஓடணும். அல்லேலூயா. ஆண்டவருக்காக ஆத்தும ஆதாயம் பண்ணணும், தேவ ராஜ்யம் கட்டப்படணும், என்னால ஒருத்தர் இந்த சபைக்கு வரணும், தேவ மகிமை விளங்கணும். உயிர் தெழுந்த வல்லமை உன்னை சும்மா உட்கார விடாது, ஏதோ ஒண்ணு உனக்குள்ளாக பண்ணும். ஆமென். நீ ஒர்க் பண்ற இடத்துல, வேலைக்கு போற இடத்துல, படிக்கிற இடத்துல, காலேஜ்ல, எந்த இடத்துல இருந்தாலும் யாரோ ஒருத்தருக்கு இயேசுவை பத்தி சொல்லு. அல்லேலூயா. சொல்லி முடிச்சிரு, கர்த்தர் காரியத்தை மாத்துவார். நானும் முடிக்க போறேன். ஆமென். ஒரு நாத்திகனும் ஒரு பாஸ்டரும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டா. ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே கிளாஸ்மேட்டா. ஒரு நாத்திகனும் ஒரு பாஸ்டரும் எப்போ பார்த்தாலும் ரெண்டு பேரும் பயங்கரமா வாதாடுவாங்களாம். பயங்கரமா வாதாடனே ஒரு நாள் இந்த பாஸ்டர் பார்த்து சொன்னாரா நாத்திகனை பார்த்துட்டு, இங்க பாரு, நம்ம ரெண்டு பேர் சின்ன வயசுல இருந்து ஒரே கிளாஸ்மேட், நீ அப்படி போயிட்ட, நான் இப்படி வந்துட்டேன். இங்க பார், நான் என்ன பிரசங்கம் பண்ணாலும் நீ மாற போறது கிடையாது. அல்ல, ஐயோ உங்கள் எல்லாம் அங்க, நான் என்ன பிரசங்கம் பண்ணாலும் நீ மாற போறது கிடையாது. நீ என்ன நாத்திகத்தை பத்தி சொன்னாலும் நான் என்ன செய்யறது கிடையாது, மாற போறது கிடையாது. அதனால இனி நம்ம ரெண்டு பேர் எப்பெல்லாம் மீட் பண்றோமோ அப்பெல்லாம் நீ ஒருபோதும் நாத்திகத்தை பத்தி பேசக்கூடாது. நானும் இயேசுவை பத்தி பேச மாட்டேன். வீட்டுக்கு வரையா, தங்கு, சாப்பிட்றியா, சாப்பிடு, எவ்வளோ நாள் இருக்கிற இருந்துட்டு போ அப்படின்ட்டு ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு ரெண்டு பேரும் நல்ல ஃபெல்லோஷிப் ஆயிட்டாங்க. பாருங்க, அப்பப்போ இந்த நாத்திகர் வருவாராம். பாஸ்டர் அந்த பக்கமாக போகும் போதெல்லாம் அந்த நாத்திகர் வீட்டுக்கு போவாராம், தங்குவாராம். ஒரு நாள் சனிக்கிழமை நைட்டு போல அந்த நாத்திகர் ஃபோன் பண்ணிட்டு பாஸ்டர் வீட்டுக்கு வந்துட்டாராம். பாஸ்டர் சண்டே சர்வீஸ்க்கு கம்யூனியன் சர்வீஸ் ப்ரிப்பேர் எல்லாம் பண்ணிட்டு இருந்த உடனே டேபிள் வாட்ச், இவரோட வாட்சை கழட்டி டேபிள் மேலே வச்சுட்டு, அந்த நாத்திகன் தங்குற ரூமில் டேபிள் மேலே வச்சுட்டு இவர் பாட்டு போய் ப்ரிப்பேர் ஆகிருக்கிறான். மணி ஒரு 10:30 மணி போல் சாப்பிட்டியா விசாரிக்கலான்னு வந்த உடனே இந்த பாஸ்டர் கிட்ட அந்த நாத்திகன் பார்த்து கேட்டாரான், டேய் வாட்ச் ரொம்ப சூப்பராக இருக்கு, எங்கடா வாங்கினது அப்படின்னு கேட்டாராம். பாஸ்டர் அது தானா வந்துச்சுட்டு கதவை சாத்திட்டு போயிட்டாராம். தானா வந்ததுன்னு கதவை சாத்திட்டு போயிட்டாராம். இவனுக்கு ஒரே குழப்பமா, டேய் நில்றா, பொண்டாட்டி புள்ளெல்லாம் உள்ள காத்திருக்கு, வெளியே நிற்க வைப்பாங்க, நான் போயிட்டு போயிட்டாராம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நைட்டெல்லாம் குழப்பம். காலையில் எந்திரிச்சு, டேய் அந்த வாட்ச் எங்கடா வாங்கின, எங்கடா மேனுஃபேக்சர் அப்படின்னு கேட்டாங்க. டேய் அது தானா வந்ததுன்ற நம்பவே மாட்டேன், அமையர் நான் வேற சர்ச்சுக்கு போனோன்ட்டு நேராக கிளம்பி போயிட்டாராம். இந்த ஆளுக்கு பாஸ்ட் வர வரைக்கும் அல்லேலூயா ஒரே பிரச்சனை. சர்வீஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்தா பாஸ்டரை பார்த்து கேட்டாராம், அந்த வாட்ச் எங்கே வாங்குறேன்னு, மேனுஃபேக்சர் எங்கன்னு சொன்னா தான் நான் சாப்பிடுவேன்னாராம். இவர் சொன்னாராம், தானா வந்ததுன்னு சொல்கிறேன்ல, லூசு மாதிரி கேட்டுங்கிற, அது தானா வந்தது அப்படின்னாராம். டேய் அறிவு கெட்டத்தனமா பேசுற. அப்போ தான் இந்த பாஸ்டர் சொன்னாராம், ஏண்டா இந்த ஒரு வாட்சி, சாதாரணமான வாட்சி தானா வந்ததுன்னா உன்னால நம்ப முடியல, அண்ட சராசரங்க மட்டும் எப்படிடா தானா வரும்? இந்த வாட்சிக்கு பின்னாடி ஒரு கிரியேட்டர் இருக்கிறார், இந்த வாட்சிக்கு பின்னாடி ஒரு கம்பெனி இருக்கு. அதே மாதிரி தான்டா சூரியனை நிற்க வைத்தவர், சந்திரனை நிற்க வைத்தவர், நட்சத்திரங்களை பதிக்க வைத்தவர், எல்லா கோள்களையும் சுத்த வைத்தவர் ஒருத்தர் இருக்கிறார். எல்லா கிரியேஷனுக்கும் பின்னாடி there is a creator, his name is Jesus. அவன் அப்பவே முழங்கால் படிட்டு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தானா. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, உயிர்த்தெழுந்த வல்லமை உன் கூட இருந்தா நீ ஒரு தீக்குச்சை கொளுத்தி போட்டுட்டு நீ எரிய வைக்கணும்னு பிரயாசப்படாத, அது தானா எரியும். தானா எரியும். கொளுத்தி போட்டுடு, கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்றுவார்.
அவனா வந்து உங்ககிட்ட நிற்கும் போது நீ சொல்ல ஆரம்பித்து பார், கர்த்தர் காரியத்தை மாற்றுவார். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் தலைக்கீழாக மாற்றுவதாக, ஜெயத்தை தருவதாக, கண்ணீரை துடைப்பதாக, நிந்தைகளை விளக்குவதாக, சுவிசேஷத்துக்காக ஓட செய்வதாக, காரியத்தை தலைக்கீழாக மாற்றுவதாக. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா.